என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. அப்பனே பரமேஸ்வரா, மகாபிரிவா இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்லின்னு இருக்கா, கணக்கே இல்லை அவரோட இது இன்னைக்கு என்னன்னாக்க, மகாபிரிவா கேட்ட ஸ்ரீராமருக்கு ஊஞ்சல் பார்க்கலாமா என்னன்னு. ஸ்ரீராம நவமியான 3வது நாள் கைங்கரிய அன்பர் ஒருத்தரை கூப்பிட்டு, ஏகாம்பரத்தை கைங்கரிய அன்பர் ஏகாம்பரம் அவரை கூப்பிட்டு இன்றைக்கி பஞ்சாங்கம் படி அப்படின்னு சொல்லியிருக்கார். அவரும் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு, இன்றைக்கி ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும் அப்படின்னு இருக்குது பஞ்சாங்கத்தில். அதை படித்த உடனே மகாபிரிவா, இன்றைக்கி ராமருக்கு தொட்டில் போடணும், ஏற்பாடு பண்ணுறியா, நம்மளும் போடலாம் அப்படின்னு பெரியவா கேட்டுட்டார். ஆனால் மடத்தில் பஞ்சலோக ஸ்ரீராமர் விக்கிரகம் ஊஞ்சல் போட்டு ஆற்ற வழக்கமே கிடையாது. இவ்வளோ வருஷமாக அவர் ஊஞ்சலே போட்டதில்லை. ஆனால் பெரியவா எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு ஏகாம்பரம் யோசித்தார். எப்படியாவது ஊஞ்சலுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடி ஒரு எறும்பு சங்கிலி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டார். அப்புறம் மடத்தில் இருந்த சப்பரத்தையே ஒன்று எடுத்து அதில் அந்த இரும்பு சங்கிலியை பொருத்தி ஊஞ்சல் மாதிரி ஒன்று ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். ராத்திரி 8 மணி இருக்கும். பெரியவா மறக்கலை. என்ன ஊஞ்சல்லாம் தயார் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பண்ணினார், ஏகாம்பரம் அந்த அரைகுறையாக ஊஞ்சல் மாதிரி பண்ணினதை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சார். பெரியவா தன்னோட திருக்கரத்தால் அதை ஆட்டி பார்த்தார். ஆட்டி விட்டுட்டு அதில் விக்கிரகத்தெல்லாம் ஒன்றும் வைக்கலாம் இல்லை, எழுத்தா மாதிரி ஒரு மோடாக இருந்து அங்கே போய் உட்காந்து விட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. பெரியவா ஒன்றுமே சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ சென்னை அபிராமபுரத்துலேருந்து ஒரு அம்மா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தவ பையிலிருந்து ஒரு அதிசயம் வந்தது. என்ன அதிசயம்? பெரியவா, காமாட்சி அம்மனுக்கு பள்ளி அறைக்காக ஒரு ஊஞ்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். பெரியவா அனுகிரகம் பண்ணி வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்தது தெரியுமா? 2 யானை தந்தங்கள், நடுவில் சங்கிலி தொங்க, ரொம்ப அழகான ஒரு தொட்டில், அதோட நேர்த்தியே தனி, அந்த அழகை வர்ணிக்கவே முடியாது. பெரியவா ஒரு சின்ன குழந்தைய போல் சிரிச்சுட்டே, நீ ஊஞ்சலில் அலைஞ்சு திரிஞ்சு எதையோ பண்ணிட்டு வந்தியே, இப்போ நல்ல ஊஞ்சலாக இந்த அம்மா கொண்டு வந்திருக்கா பாரு, நம்ம ஸ்ரீராம விக்கிரகத்தை அதில் வை அப்படின்னார் அப்படின்னார். ஏகாம்பரம் வியந்து போயிட்டார். பஞ்சலோகத்தில் கனமான விக்கிரகம், அது இந்த ஊஞ்சல் தாங்குமா அப்படின்னு சந்தேகம் வேற. ராமரை ஊஞ்சலில் வச்சார். அது சரியா அவருக்காகவே பண்ணினா மாதிரி இருந்தது. பெரியவா ஸ்ரீராமரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரியவா ஸ்ரீராமரை ஊஞ்சல் ஆட்டுற போது காலம்பர ஆசைப்பட்டார் அவர். யாரோ ஒரு பக்தர் ஸ்ரீ காமாட்சி ஊஞ்சலை பெரியவா அனுகிரகம் கிடைக்க கொண்டு வந்து இந்த அதிசயத்தை பார்த்த ஏகாம்பரம் வியந்து போயிட்டார். சொல்லணுமா, மகா பெரியவா பாதார விந்தங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள்.